ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயினியும் அவளோட மாமனார் கூட சேர்ந்துக்கிட்டு ஸ்கூல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நின்றுட்டு இருக்கா. ஸோ இதை பார்த்துட்டு அந்த குழந்தை எங்க போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நான் ஸ்கூலுக்கு போறேன், நீயும் வரியா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு தான் ஸ்கூல்னால அந்த பயமுறுத்தி வச்சிருக்கான் இல்லையா, அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவனும் இவங்க கிட்ட என்ன பேச்சு, வா போலாம் அப்படிங்கிற மாதிரி அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். அந்த பக்கம் அவளும் குழந்தை எப்படியாவது கூட்டிட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக மாமனார் கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கா. இங்க பாத்தீங்களா மாமா, என்கிட்ட புது பாட்டில் இருக்கு, இதுலதான் நான் தண்ணி குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்கிட்ட பத்தியா சிவப்பு கலர் பேக் இருக்கு, இதுதான் நான் மாட்டிக்கிட்டு ஸ்கூல் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசவும் அந்த குழந்தை இதே பார்த்துட்டு இருந்தவ திடீர்னு அவனோட கையை உதறி விட்டுட்டு நானும் ஸ்கூலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போயிட்டு ரெடி ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மேல அனுப்பிச்சு வச்சிடறா. அதுக்கப்புறம் இவங்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்கா, நீங்க ஒரு நாடகத்தை போட்டீங்கல்ல என் குழந்தைய ஸ்கூலுக்கு போக விடாம தடுக்கிறதுக்காக, இப்ப நான் ஒரு நாடகத்தை போட்டு அவளை ஸ்கூலுக்கு போறதுக்கு சம்மதிக்க வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குழந்தைய கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறா ஸ்கூலுக்கு. அப்புறம் ஸ்கூல்ல இன்டர்வியூலா எடுத்து அட்மிஷன் போட்டாங்க போல, அதெல்லாம் நமக்கு காட்டல. அது செலிப்ரேஷன் பண்றதுக்காக நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அங்க கேக் வெட்டி எல்லாரும் ஜாலியா கொண்டாடிட்டு இருக்காங்க, டான்ஸ் எல்லாம் ஆடி. இங்க இவனும் அந்த வீட்டை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கான். இதுக்கப்புறமும் பொறுமையா இருந்தா அவன் என் பொண்ணை என்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சிருவா, இதுக்கு ஒரு வழி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடியாட்கள் எல்லாம் அவளோட வீட்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறான். என்ன பண்ண போறான்னு தெரியல. அங்க இருந்து வந்தவனுங்க எல்லாரும் தாராவை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். என் தாரா கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு இவளும் தடுக்க பாக்குறா. அப்பாவே தலையில அடிச்சு விடுறானுங்க. அப்புறம் இவளும் தடுக்க எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஆனா அவனுங்க கண்ணை வச்சு வேற மாட்டிட்டு இருக்கானுங்களா. இவளால ஒண்ணுமே பண்ண முடியல. குழந்தைய வேற கொடுன்னு சொல்லிட்டு கத்தியால குத்த போயிடுறானுங்க. அதுல நம்ம ஹீரோனோட கையில வேற அடிபட்டுருது. பாட்டி தான் மிளகா பொடியை அவனுங்க முகத்துல தூவி விட்டு அவனுங்களால தசை திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியும் அங்க இருந்து ஓடி போயிடுறா குழந்தைய தூக்கிட்டு. பின் வாசப்படியா இவன் வாசல் நின்னுக்கிட்டு என்ன இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பாக்குறான். அங்க தாராவையும் காணும், நம்ம ஹீரோயினியும் காணும். தாரா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினி அதுக்குள்ள ரோட்டுக்கு ஓடி வந்துடுறா. அவளோட கையெல்லாம் கூட ரத்தமா இருக்கு. அம்மா என்ன ஆச்சுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாம் யாரு, எதுக்காக நம்மளை துரத்தி வராங்க அப்படின்னு கேட்டா அவங்க எல்லாரும் பேட் பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயினி ஓடி வரும்போது ஒரு விஷயத்த கவனிக்கிறா. அவ வர்ற சைடெல்லாம் அவ கையில இருக்கிற ரத்தம் அப்படியே சுட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை வச்சு அவன் கண்டுபிடிச்சி வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஷாலை வச்சு தன்னோட கையை சுத்திக்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்கா. அப்படி போனவ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல. பொண்ணுதான் பதறி போயிடுறா. அம்மா எழுந்திருங்கம்மா எழுந்திருங்கம்மான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அப்பாவளை நோக்கி ஒரு கார் வருது மோதுற மாதிரி. ஆனா மோதல. அங்க ஒருத்தவங்க அந்த கார்ல இருந்து இறங்குறாங்க. இந்தம்மா யாருன்னே தெரியல. அவங்க காட்ஸ்ன்னு சொல்லிட்டு கத்தவும் பின்னாடி ரெண்டு பொண்ணுங்க இறங்குறாளுங்க. அவளுங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோயினியும் அந்த குழந்தைய அலைக்கா தூக்கிட்டு போயிடுறாங்க. யார் இவங்க அப்படிங்கறதுலாம் தெரியல. அப்புறமா இவன் அங்க இருந்து ஓடி பாக்குறான். நம்ம ஹீரோயினி வந்ததுக்கான தடம் இருக்கு. அதாவது அந்த பிளட்டு ஊத்திட்டு இருந்துச்சு பத்தியா, அது வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவ எங்க போனா அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. இவன் டென்ஷன் ஆகுறான். அப்பன்னு பார்த்து அடியாள்கிட்ட இருந்து கால் வருது, இந்த மாதிரி உங்க மனைவியும் குழந்தையும் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வாங்கடா அவங்க ரெண்டு பேரையும் என் மாமியார் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் முன்கூட்டியே மாமியார் வீட்டுக்கு போயிட்டு சீனை போட்டு பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. அவங்க இருந்து தப்பிச்சு ஓட பார்த்தால திரும்ப நான் அவளை இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டேன், மாமனாரே கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். கூட்டிட்டுமே வராங்க. ஆனா அங்க பார்த்தா வேற ஒரு பொண்ணு நம்ம மயிராவோட ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு இருக்கா. குழந்தை எங்க அப்படின்னு கேட்டா குழந்தையுமே வருது. ஆனா வேற குழந்தை. அந்த குழந்தை யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்துட்டு இருக்கு. யார் நீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் எதுக்காக என் பொண்டாட்டி என் குழந்தையோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கீங்க, உங்களை இந்த மாதிரி பண்ண சொன்னது யாரு அப்படின்னு கேட்டா அவளும் சொல்றா எங்களுக்கு தெரியாது, ஒருத்தவங்க 50,000 பணத்தை கொடுத்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு யாரு கேட்டாலும் என் பேரு மயிரானும் இந்த குழந்தை பேரு தாரானும் சொல்ல சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டு இவனுக்கு செம கடுப்பாகுது. மாமனார் புடிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கா, என் குழந்தைய கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்க பாக்குறாளா, அவளுக்கு உதவி செய்யறது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அவங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு தூரம் போயிட்டால இதுக்கு அவளும் சரி நீங்களும் சரி ரொம்ப வருத்தப்பட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து மிரட்டிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினி ஒரு வீட்டுல இருந்து கண்ணு முழிச்சு பாக்குறா. எழுந்திரிச்ச உடனே அவ என் குழந்தைங்கன்னு சொல்லிட்டு தான் கத்திக்கிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா அந்த அம்மாவுமே நின்றுட்டு இருக்கு. ரிலாக்ஸும் குழந்தை நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் குழந்தைய நான் பார்த்தே ஆகணும், நீங்க எல்லாம் யாரு ஓம்கார் அமிச்சாலா, எனக்கு தெரியும் அவன் தான் அனுப்பிச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா, ஒருவேளை உண்மையிலே நாங்க ஓம்காரோட ஆளா இருந்தோம் அப்படின்னா உன்னை எதுக்காக காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உன் குழந்தையுமே சேஃபா தான் இருக்கா, அதோ அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கவும் அந்த குழந்தை அங்க நல்லா தூங்கிட்டு இருக்கா. உடனே இவ எழுப்பு போலான்னு போனா
அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, அவள் நல்லா தூங்கிட்டு இருக்கா, அதுக்கப்புறமா நீ போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சேஃபாக தான் இவங்க காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ஹீரோயினி நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்கள் யார் என்னன்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் திடீர்னு என்னை கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க, அம்மா நீங்கள் யார், எதுக்காக எனக்கு உதவி செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அவங்களும் தன்னோட பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி என்னோட பேரு விஷாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஸ்டோரியும் என் ஸ்டோரியும் அப்படியே ஒத்து போச்சு, அதுக்காக தான் உன்னை நான் காப்பாத்தினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, என்னோட ஸ்டோரியா அப்படின்னு கேட்டா, ஆமா நீ பிரஸ் கிட்ட பேசிட்டு இருந்தல்ல, அப்பதான் உன்னை பத்தி எனக்கு தெரியும், நான் டிவில தான் உன்னை பார்த்தேன், உன் புருஷன் பண்ண கொடுமைகளை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்த இல்லையா, அப்பயே உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, நான் வர்ற வழியில உன்னை பார்த்தேன், அதுக்கப்புறமா தான் உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, அப்போ உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவளும் கேட்கிறா. அது ரொம்ப பெரிய கதை, நான் வேணா ஷார்ட்டா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு நடந்த கொடுமைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அந்த அம்மா ஏழை குடும்பத்துல இருந்தா கல்யாணம் பண்ணி போயிருக்கும் போல, ஆனா மாமியார் வீட்டுல எப்ப பார்த்தாலும் வரதட்சணை குடும்பம் பண்ணியிருக்காங்க. புருஷனும் சரி மாமியாரும் சரி, புருஷன் எப்ப பாரு அடிச்சுக்கிட்டே கொடுமைப்படுத்திட்டே இருப்பானா. அதுக்கப்புறமா தான் இவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்களா, நம்ம யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த குடும்பத்தை விட்டு விலகி வந்து தனியால ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல சக்சஸ் ஆகி பெரிய பிசினஸ் உமனா ஆயிட்டாங்களாம். இன்னைக்கு இவங்க ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 பிசினஸ் உமனா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு பெரிய ஆளு நம்ம ஹீரோயினுக்கு உதவி செஞ்சதை பார்த்துட்டு அவ இந்த அம்மாவை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னோட போராட்டத்துல நீ தனியாள் கிடையாது, உன் கூட நாங்க எல்லாரும் இருக்கோம், நான் உனக்கு உதவி செய்யறேன், நீ அந்த ஓம்கார எதிர்த்து போராடியே தான் ஆகணும், அவனை பார்த்து நீ இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படி பயந்து ஓடிக்கிட்டே இருக்க போற, அவனை நேரடியா நீ ஃபேஸ் பண்ணி ஆகணும், அவன்கிட்ட நீ சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா அந்த பையன் கரெக்டா கால் பண்றான், அதுவும் வீடியோ காலு. பார்த்தா அந்த பையன் ஹீரோயினோட அப்பாவையும் பாட்டியும் கட்டி போட்டு வச்சிருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி பயந்து போயிடுறா. இதுக்காக இவங்க 2 பேரும் பிடிச்சி வச்சிருக்கா, அவங்கள விட்டுரு அப்படின்னு சொன்னா, ஏன் குழந்தை நீ எதுக்காக கூட்டிட்டு போன, அவளை என்கிட்ட கொடுத்துட்டு உன் ஃபேமிலியை தாராளமா கூட்டிட்டு போய், யாரு வேணான்னு சொன்னா, ஆனா என் குழந்தை என்கிட்ட வர்ற வரைக்கும் இவங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கம் பாட்டி வேற உடம்பு சரியில்லாதவங்க, அவங்க தண்ணின்னு கேட்டுட்டு இருக்காங்க, ஆனா அவன் கொடுக்கவே மாட்டேங்கிறான். அப்போ இவ சொல்லிக்கிட்டே இருக்கா, உனக்கு பிரச்சனை ஏன் கூட தானே, எதுக்காக என் ஃபேமிலியை பிடிச்சி வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி என் குழந்தைய நீ கூட்டிட்டு போறதுக்கு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது, என் குழந்தைய நீ என்கிட்ட கொடுத்துட்ட அப்படின்னா உன் ஃபேமிலியை நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன், நல்லா யோசிச்சுட்டு எனக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிடுறான். ஸோ இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த அம்மா கிட்ட தான் ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறது, ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா உடனே யாருக்கோ கால் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுது போல. இவளுக்கு ஒன்றும் புரியல, இது சரியா வருமா அப்படின்னு கேட்டால், இப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அவனோட பாஷையிலே தான் அவனுக்கு புரிய வைக்க பார்க்கணும், நீ சாதாரணமாக பேசி கெஞ்சி கதறி அழுதாலாம் அவனுக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பிளான் போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரில. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோயினி கால் பண்ணுறா அவனுக்கு. அவனும் சொல்லிட்டு இருக்கான், பாத்தீங்களா உங்களை தேடி உங்க மக கால் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அட்டன் பண்றான். ஆனா இப்ப பார்த்தா நம்ம ஹீரோயினி திமிரா பேசிட்டு இருக்கா. நீங்க இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்க கூடாது ஓம்கார், உங்களுக்கும் எனக்கும் தான் பிரச்சனை, அப்ப நீங்க என்கிட்ட தான் மோதி இருக்கணும், அதை விட்டுட்டு என் ஃபேமிலியை நீ தொற்றுக்க கூடாது, இப்ப அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காட்டிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அங்க அவனோட அம்மாவை கடத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க, அதுவும் கண்ணு கையெல்லாம் கட்டி. யார் நீங்க என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த அம்மாவும் கத்திக்கிட்டு இருக்கு. இவனும் என் அம்மாவை விட்டுருன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். அப்போ நீயும் என் ஃபேமிலியை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கேட்டுட்டு இருக்கா. அவனை நல்லா லாக் பண்ணிட்டா. ஸோ அவனுக்கு வேற வழி இல்லை, ஃபேமிலியை விட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் ஃபேமிலியை விட்டுட்டான் போல. அப்புறம் அம்மாவையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் இப்படித்தான் நீ புரிய வைக்கணும் அப்படின்னு அந்த அம்மாவுமே சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இவன் அம்மாவிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான், நீ போனியே அந்த இடம் எப்படி இருந்துச்சு, எங்க உன்னை கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டா, எனக்கு எப்படிப்பா தெரியும், என் கண்ணை கூட்டிட்டு தான் அங்க போனாங்க, அதனால நாங்க யாரையுமே பார்க்கல, ஆனா அங்க ஒரு பொம்பளை இருந்தா, அந்த பொம்பளைய 2 பொண்ணுங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தாளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அப்ப இவனுக்கு புரிஞ்சு போச்சு, யாரோ ஒரு பெரிய கை நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஃபேமிலியுமே அவன் விட்டதுனால ஃபேமிலி எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்றதுக்காக போறான். ஆனா இந்த மாட்டக்குன்னு போனை பிடுங்கி காலை கட் பண்ணுது, நீ யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அட என்ன மேடம், நான் என் ஃபேமிலி கிட்ட தானே பேச போறேன், போனை கொடுங்க அப்படின்னு சொன்னா, நீ இப்ப போன் பண்ண அப்படின்னா அவன் கண்டிப்பா அவனை ட்ராக் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துருவான், அப்புறம் நீ மாட்டிப்ப தானே அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த அளவுக்குலாம் யோசிக்க வேணாம், என் ஃபேமிலியை நீங்க காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து கிளம்புறா. அடுத்த நிமிஷமே இந்த அம்மா டிவி ஆன் பண்ணுது. அந்த பைய ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி என்னோட பொண்டாட்டி என் குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டா, அவன் என் குழந்தைய கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா,
இவதான் என்னோட குழந்தை, எங்கேயாவது யாராவது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கான். இதை பாக்குற நம்ம ஹீரோ இன்னைக்கு சமக்கும் வருது, அவளால என்ன பண்றதுன்னே தெரியல. இதெல்லாம் போய் நான் எப்ப குழந்தைய கிட்னாப் பண்ண, இவன் அப்படி அவாண்டமா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான், இது பொய் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அது பொய் தாங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஆனா அந்த நியூஸை பாக்குற மக்களுக்கு தெரியாது. அதனால நீ என்ன பண்ண போற, நீ போய் உண்மையை சொல்ல போறியா? அப்படியே நீ சொன்னாலும் உன்னை யாரு நம்புவா? ஒருவேளை நீ அழகா இருந்தனா கூட உன் பேச்சை நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா இந்த முகத்தோடயா நீ போய் உண்மையை சொல்ல போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா அவளோட முகத்தை பார்த்து உருவக்கேலி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ இன்னைக்கு சமக்கும் வருது, அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி நிஜமாவே யாரு எதுக்காக நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுது, அப்புறமும் எதுக்காக இப்படிலாம் பேசுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.